ஐவரை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் திரு தனியரசு விவாதத்தை துவங்குறேன். 2026 சட்டமன்ற தேர்தல், நிறைய தேர்தல்களை பார்த்துருக்கிறீங்க, வெற்றி பெற்றிருக்கிறீங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிங்க களம்? இல்லை, இதுவரைக்கும் நம்ம சந்தித்த தேர்தல், ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு அனுபவத்தை தரும். ஆனால் 2026 தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஒரு வேறுபட்ட, மாறுபட்ட, சவாலான, புதிதான அரசியல் கட்சிகளினுடைய வரவுனுடைய தீவிரமான பரப்புரைக்கு மத்தியில் நடக்கிற ஒரு தேர்தலாக பார்க்குறோம். இப்போ விஜய் யாருக்கு சவால்? திராவிட அரசியல் இயக்கத்துக்கு தான். இப்போ இருதுருவு திராவிட அரசியல் இருந்துச்சு இல்லையா, அதிமுக வெர்சஸ் திமுக. அந்த அரசியலை கொஞ்சம் அசைத்து பார்க்கிற போக்கு பாஜகவினுடைய அந்த தேசிய அந்த அரசியல், பாஜகவினுடைய இந்துத்துவ அரசியல், அது தமிழ்நாட்டில் இதுவரை வலிமை பெறாத இருந்த சூழலில் இப்பொழுது வலிமை பெற்றதை போல ஒரு தோற்றம். அந்த வலிமைக்கு அதிமுக வலிமை சேர்க்கிற ஒரு கூட்டணியா எப்படி அசைத்து பார்க்கும்னு சொல்றீங்க? அதிமுகவுடைய பலகீனத்தினுடைய அதிமுகவுடைய பலகீனத்தினால் அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அதிமுகவோடு பாஜக கலந்து நின்று திமுகவை எதிர்க்கிறதுனால தான் இப்போ இந்த சிக்கல். அதிமுக தனித்து அதிமுகவின் தலைமையின் கீழ் பாஜக ஒரு அணியாக வருகிற பொழுது அது ஒரு வலிமைன்னு நாம் சொல்ல முடியாது. ஆனால் என்டிஏ கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு உள்துறை அமைச்சர் பாஜகவின் மூத்த தலைவர் ஐயா அமித்ஷா சொல்லி அதற்கு கீழே எடப்பாடியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, அல்லது எடப்பாடியை மட்டுமல்ல, அதில் இருக்கிற 4-5 முனையிலிருந்து, இப்போ செங்கோட்டையனோ, ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ, சின்னம்மாவோ, மொத்த அதனுடைய பரிவாரங்களும் எல்லா முனைகளுமே பாஜகவுக்கு ஆதரவாக மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, அந்த 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 முகாம் வலிமை பெற்றிருக்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ பாஜகவின் தலைமையில் ஒரு திராவிட கருத்தியலுக்கு எதிரான, கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு அரசியல் கூட்டணியாகவும் இந்த கூட்டணி வர இருக்கிறத பார்க்குறோம். தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் கட்சி கூட, சீமான் கூட, பாஜகவோடு, வலதுசாரி இயக்கங்களோடு கடுமையாக முரண்படாமல் திராவிடத்தை வீழ்த்துவதில் முதன்மையான ஆயுதமாக பயன்படுத்த திமுக தான். திராவிடம்னாலே இங்கே திமுக தானே, திராவிட ஆட்சி திமுகங்கிற ஒரு புள்ளியில தான் அனைவருமே. திராவிட கட்சிகள் அதிமுக திமுக ரெண்டையும் குறிப்பிட்டு சொல்லுவீங்க இல்லையா, அதனால கேட்டேன். அதிமுக இப்ப அமித்ஷா திமுக மாறி போனதுனால அது இப்ப நம்ம முழுக்க அது அமித்ஷா திமுக அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட மாடல் அரசு அப்படின்னு பகிரங்கமா அறிவிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதலமைச்சர் தளபதியார். அப்ப உங்களுக்கு திராவிட கோட்பாடு தான் இப்ப உங்களுக்கு இந்தியா முழுக்கவே பாஜகவுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டு எதிரியா திமுகவை பாஜக பார்க்குது. அதிமுக ஆதரவில் நீங்க கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற ஒரு நபர், எப்படி அதிமுக வலுவிழந்து விட்டது அப்படின்னு எளிதில் கடக்குறீங்க? அதிமுகவுடைய பலம், தொண்டர்கள் பலம், அடுத்த கட்ட தலைவர்கள் பலம் இன்னும் இருக்க தானே செய்யுது இல்லையா? அது புரட்சி தலைவி அம்மா காலம், அவங்களுடைய மறைவு வரைக்கும் இருந்த ஆட்சி அதிமுகனுடைய ஒரு வலிமை. இப்போ நீங்கள் கோபாலகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி அது வலிமையானது தான். எடப்பாடி தலைமையேற்ற பிறகு அது முழு வலிமையை இழந்து முழுக்க அது பாஜகவின் கட்டுப்பாட்டில் அல்லது அதன் திசை வெளியில் கட்டாயத்தின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற ஒரு ஒரு துணை அமைப்பாக அது மாறி போனதனால் ஒரு பொது தளத்தில், ஒரு தத்துவ நிலைகளில், ஒரு அரசியல் அறிவுஜீவிகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டினுடைய பறந்து விரிந்த 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் இதனுடைய அரசியல் பாரம்பரியத்தினுடைய அந்த அடிப்படை தளத்திலிருந்து படிப்படியாக எடப்பாடி விலகி போயிட்டார். படிப்படியான தோல்விகளை மட்டுமே வச்சு அதிமுக வலுவிழந்து விட்டது அப்படின்னு தனியரசு சொல்றீங்களா? இல்லையா, நான் இந்த வாக்கு சரிவுங்கிற அந்த அளவுகளிலிருந்து நான் எடப்பாடி மேலோ அல்லது அதிமுகவில் மேலோ இந்த தாழ்வான பார்வை வைக்கல. அது தத்துவ நிலையில் சரிந்து வலிமை இழந்து ஒரு கோட்பாட்டு தலைவர்கள் அங்கே முழுக்க மாறி போய் டெல்லிக்கு போய் பாஜகவிடம் போய் ஆலோசனை கேட்டு ஒவ்வொருவரும் இங்கு அரசியல் நடத்துகிற இந்த போக்கு இருக்கு இல்லையா, இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இதுவரை வேறு எங்கும் இல்லாத ஒரு போக்காக மாறி போய் கிடக்கு. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான அரசியல் கட்சினா, நீண்ட காலம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு அரசியல் கட்சினா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது அப்படிப்பட்ட சாதி மதங்களை கடந்து தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அந்த அடிப்படை கொள்கையிலிருந்து மாறாமல் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்சியை வலிமையாக வழிநடத்தி, தேசிய கட்சிகள், அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் எந்த வெளி அரசியலும் இங்கே உள்ள வராமல் பாதுகாத்தது அந்த தலைவர்கள் தான். ஆனால் எடப்பாடியால் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தலைமையாக எடப்பாடியால் செயல்பட முடியும். ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்கும் போதும் நீங்க இந்த விமர்சனங்களை வைக்கல, கருணாநிதி அவர்கள் வைக்கும்போது வைக்கல, எடப்பாடி பழனிசாமி வச்சா மட்டும் அழுத்தத்தின் பேர்ல கூட்டணி வச்சாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தேர்தல் உறவு வேறையா? நான் சொல்றேன், இப்போ நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் கூட தேர்தல் உறவு தானே வச்சிருக்காங்க. இல்ல, கோட்பாட்டு உறவே வச்சுக்கிட்டாங்க.
எப்படி சார் சொல்றீங்க? எதன் அடிப்படையில சொல்றீங்க? இந்துக்களுக்கு விரோதமான பொன்முடி ஐயா பேசிட்டாருன்னு ஆர்ப்பாட்டம் பண்றது யாரு? அதிமுக கட்சியில். அதிமுக எப்பாவது அந்த போராட்டத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? பொன்முடி ஐயாவுடைய அந்த பேச்சை அவர் பேசுறது பெண்களுக்கு எதிராக பேசினாரு, அதுக்கு போராட்டம் பண்றத அதையும் நீங்க இதை பெண்ணுக்கு பேசுறது கனிமொழி அம்மா கூட பேசுறாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது அவங்க தான் துவக்கி வச்சது. அவங்க வந்து பெண்ணியத்தை களங்கப்படுத்தியது. அதனால அதிமுக தன் கொள்கையில இருந்து தவறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்றது இந்துக்களின் மனங்களை புண்படுத்தியதாக பொன்முடி பேசி விட்டாருன்னு சொல்றதுனா, நீங்க பாஜக கூட அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யல, அந்த விமர்சனத்தை செய்யல. அது திராவிட மாடல் அரசு என்று திராவிட செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதிமுக அந்த போராட்டத்தை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு தனியரசு சொல்றீங்க. கூடாது இல்லையா? நீங்க அந்த பெண்ணியத்தினுடைய தாழ்வு குறித்து அந்த பார்வையில சொல்லல. சரி, அவங்க அது மதம் சார்ந்து இந்துக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வச்சாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த போராட்டம் இருந்துச்சு. அடுத்தது அப்ப நீங்க இந்த பாஜகவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, தனித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமைக்காக அதிமுகவின் 2 கோடி தொண்டர்களோ தமிழ்நாட்டின் மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? இப்போ தேசிய மும்மொழி கொள்கையை பாஜக திட்டமிட்டு இங்க திணிக்கிறத நம்ம எல்லாரும் பாக்குறோம். இந்திய தான் அது மறைமுகமா தெரிவிச்சாங்களா? அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? எதிர்த்து போராடி இருக்க வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கலையே சார்? இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை வந்து பாஜகவில் இருக்கிற பொழுது இந்த பணத்தை வந்து நான் வந்து இந்த 2000 கோடி ரூபாயை நீங்க மும்மொழி கொள்கை திட்டத்தில் கையெழுத்திட்டால் தான் 3000 கோடி ரூபா, 2000 கோடி ரூபா, 5000 கோடி ரூபா தருவேன்னு அவர் எப்ப நிபந்தனை விதிச்சாங்க? ஆனா இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பாராளுமன்றத்தில் வெளிப்படையில சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் வரைக்கும் மும்மொழி கொள்கையை உள்ள அனுமதிக்கல, ஆனா நிதி எல்லாம் முறையாக பெற்றுக் கொண்டிருந்தார். இதுல நீங்க அவர் எந்த இடத்துல கொள்கையில அன்னைக்கு திணிப்பே வரல, இன்னைக்கு தானே திணிப்பே வருது. பணம் தர மாட்டேன்னு எப்ப சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இல்ல அப்படிங்க அவர் பாராட்டி தானே ஆகணும் இல்லையா? அப்ப வந்து இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சார் இல்லையா? அன்னைக்கு வந்து நீங்க மும்மொழி கொள்கை திட்டத்தை நீங்க ஏற்றுறதால் பணம் தர மாட்டேன்னு அப்ப எப்ப சொன்னாங்கன்னா பணம் தருவோம், இல்லைன்னா பணம் தர மாட்டேன்னு நிறுத்தி வச்சது திமுக ஆட்சியில. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நீங்க வகுப்பு திருத்த சட்டத்தையா இருந்தாலும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான எண்ணிக்கையை குறைக்கிறதுல அந்த மறுசீரமைப்பில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல் குறித்தோ, வகுப்பு திருத்த சட்டம் குறித்தோ, தேசிய கல்விக் கொள்கை குறித்தோ அதிமுக பெயரளவில் ஒரு கண்டனத்தை அறிக்கை. விஜயுடைய பூத் கமிட்டி கூட்டம்லாம் எப்படி பாக்குறீங்க? நான் அடுத்த மணிகண்டன் வீராசாமிட்ட போகணும். அதுதான் இப்போ நீங்கள் விஜய், நான் ஒரு களத்தில் ஒரு புதுசாக ஒரு வரவு வந்திருக்கிறதாகவும் சொன்னேன். அது இந்த இருதுருவ அரசியலில் ஒரு சிக்கலை தரும்ங்கிறதையும் நான் அந்த இது ஒரு புதிய சவாலாக இருக்குதுன்னு பார்க்குறோம். பெரிய அளவில் வாக்கு சேதத்தை ஏற்படுத்தினா கூட விஜய் இன்னைக்கு நான் பார்க்குறேன். நான் மொத்தமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து பார்க்குறேன். தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிய பிறகு இருந்து பார்க்குறேன். மொத்தமாக இந்த ஓராண்டுகளுக்கு மேலாக அவருடைய அரசியல் பிரவேசத்தில் அவர் தந்த அறிக்கையும் அவர் பேசிய பேச்சினுடைய நேரமே 1 மணி நேரத்தை தாண்டல. இன்னைக்கு கூட நீங்கள் ஒரு அலையா ஒரு 10,000 இளைஞர்கள் இருந்தாங்க. அவர்கள் என்ன கருத்தை கடத்துறாருன்னு இன்னைக்கு நானும் தேடி தேடி பார்க்குறேன். 5 வரியா சொல்றாரு. நம்ம உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், கரைபடியாத அரசியல் எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. இது யாரு கரை அரசியலுக்கு வர்றவங்க? யாராவது நம்ம எல்லாம் கரைபடி 1 மணி நேரம் பேசணும்னு விரும்புறீங்க. தனியரசு கருத்து 4 நிமிஷத்துல பேசினா போதாதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாயா, கருத்தே இல்லையே. நீ சாமியார் பேசுறாரு, மகாபாரதத்தை பத்தியோ அல்லது கம்பராமாயணத்தை பத்தியோ மணிக்கணக்கில் பேசுறாங்க. சொல்றாரு சார், கரைபடியாத அரசியல்னு ஒற்றை வார்த்தையில சொல்றாரு. அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம்? ஈதல் அறம்னு அவ்வை சொன்னது மாதிரி அறத்தை அவர் கரைபடியாத அரசியல்னு ஒற்றை வார்த்தையில சொல்றாரு. நீ திரைப்படத்துல சொல்றீங்க, அறிக்கையில் சொல்லிடலாமா? அதுக்கு எதுக்கு மண்டபம்? அதுக்கு எதுக்கு 10,000 பேரு? அதுக்கு எதுக்கு ஏசி? அதுக்கு எதுக்கு தனி விமானம்? அது நீங்க ஒரு கருத்தே இல்லாம இவர் சொல்றாரு பாருங்க. நான் வந்து இது பூத் கமிட்டி, அதாவது வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் அல்லது ஒரு கருத்து பரப்புரைக்கான போதுமானதாக இல்லை அப்படின்னு தனியரசு சொல்றாரு. அப்படி நான் எடுத்துக்கிறேன். இல்லையா, பாவமா இருக்கு. நான் பார்த்தேன் இன்னைக்கு மகிழ்ச்சி ஓரளவு பயம் குறைஞ்சிருக்கு, கருத்து வெளிப்படுத்தவே இல்லை. சரி, மணிகண்ட வீராசாமி, கருத்து இல்லாமல் தேர்தல் களத்தை சந்திக்கிறாரா விஜய்? அதுல இன்னொரு கூடுதலா செய்தி அவர் சொல்றாரு, நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தா என்னென்னலாம் செய்ய போறோங்கிறத நீங்க மக்களிடத்துல கொண்டு சேர்க்கணும்னு தொண்டர்களை பார்த்து சொல்றாரு. ஆனா என்னத்தை நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லல. சரி, மணிகண்டன்